ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். என்னென்னா 4 டைப்பில் நான் பட்டி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ நான் கப் டாட் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றத நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? பட்டி 4 டைப்பு. அதில் ஃபஸ்ட்டு டைப் இப்போ பார்க்கலாம். இப்போது பட்டியில் நம்ம ராங் சைடு மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? எடுத்து வச்சுட்டு இது மேலே சேம் கலர் ப்ளவுஸ் கலர்லேயே நம்ம எடுத்துருப்போம்ல, அந்த பட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ அகெயின் நான் சேம் கலர்லேயே இன்னொரு பட்டியும் நான் எடுத்திருக்கேன். அது நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, ராங் சைடில் ரைட் சைடு ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். இது ரைட் சைடு, இது ராங் சைடு. ஸோ இப்படி ஃபேஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி போட்டிருக்கேன். ஆக மொத்தம் பட்டியோட ராங் சைடு ரெண்டுமே வெளியில் இப்படி தெரியணும். இந்த மாதிரி நான் ராங் சைடு மார்க் பண்ணி வச்சு நான் பட்டி அட்டாச் பண்ண போகிறேன். ஓகேவா? நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மெத்தடு இதுதான். 99 இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போது நம்ம அந்த சென்டர் டாட் இருக்கா, இந்த டாட்டை நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம பட்டி அட்டாச் பண்ணணும். இதுதான் பட்டி அட்டாச் பண்ணுறதுல மெயினான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு அதே ஷேப்பில் நம்ம பட்டி அட்டாச் பண்ணணும். ஓகேவா? நம்ம என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அந்த லைட் கர்வ் ஷேப்லேயே நம்ம பட்டி அட்டாச் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். நான் ஏன் இதை மோஸ்ட்லாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த சைடில் நமக்கு எந்த பிசுறு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம கீழே எப்படி அளந்து மடிப்போமோ இல்லை 1/2 இன்ச்சு எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை நம்ம எப்போவும் பண்ணிக்கலாம். ஓகேவா? எப்பவும் போல் அதை நம்ம மடித்து டபுள் ஃபோல்டுனா டபுள் ஃபோல்ட், சிங்கிள் ஃபோல்டுனா சிங்கிள் ஃபோல்ட், அது உங்களோட விருப்பம் தான். நான் எப்போவுமே 1 இன்ச் மெயின் கிளாத்தில் விட்டுருப்பேன். கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி எப்போவுமே நான் ஸ்டிச் பண்ணிப்பேன். இதே கரை பகுதினா 1/2 இன்ச் நான் விட்டுருப்பேன். இப்படின்னா இந்த இடத்துல பிசுறு உள்ளே போயிடும். இது அழகான ஃபினிஷிங் ஒன்று. இப்போது இது செகண்ட் மெத்தடு. இது எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு தான். நார்மல் ப்ளவுஸ் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம சேம் மெயின் கிளாத்தோட பட்டியை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது இதில் நான் கலரில் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காண்டி நான் கலரில் பட்டி எடுத்திருக்கேன். இப்போது அந்த 2 பட்டியும் ஒன்று மேலே ஒன்று வச்சு, அதாவது ரைட் சைடு ரெண்டும் ஃபேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி பட்டி மெயின் பட்டியை வச்சுட்டு மேலே நீங்கள் ராங் சைடு ரைட் சைடு எப்படினாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கீழே அந்த சென்டர் டாட்டோட இது டாட் இருக்குல்ல, அதை ஒரு சின்ன ஃபோல்ட் பண்ணி நீங்கள் பட்டியை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? இது காமன். இதில் பட்டியோட அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணலாம். இதில் பிசுறு தெரியும். இப்போ பட்டியை கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு நம்ம ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம். அந்த பட்டி பட்டி சைடை நோக்கி இருக்கணும் இந்த பிசுறு. ஓகேவா? அப்படி வச்சுட்டு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இந்த எக்ஸஸ் லைட்டாக அதை நான் கட் பண்ணி விட்டுட்டு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் 1/2 இன்ச் ஆர் 1 இன்ச் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு மெத்தடில் பிசுறு தெரியாது, செகண்ட் மெத்தடில் பிசுறு தெரியும். இதில் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்டு மெத்தடு. ஸோ இதுலேயும் எல்லாத்துலேயுமே மெயின் கிளாத் அண்டு உள்ளே நம்ம அட்டாச் பண்ணுற பட்டிக்கும் நம்ம ரைட் சைடு ராங் சைடு மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி கிளாத்தை எடுக்கன்னு பாருங்கள். இப்போது 2 கீழ்ப்பகுதி மேல் பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம லைனிங்கையும்
2 ராங் சைடும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கணும், 2 ரைட் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ராங் சைடு 2 ராங் சைடும் உள்ளே இருக்கா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ கரெக்டாக ராங் சைடு வெளியில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் எப்படி கிளாத்தை வச்சனோ அதே மாதிரி வச்சதுக்கப்புறம் தான் 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வைக்கணும். ஓகேவா? அப்போ தான் பீஸ் வந்து மாறாது, உங்களுக்கும் குழப்பமும் இருக்காது. ஓகேவா? வச்சுட்டு கீழே வந்து 1 இன்ச்சுனா 1 இன்ச்சு, 1/2 இன்ச்சுனா 1/2 இன்ச்சு தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அதை கீழே வந்து மடிச்சுக்கோங்க. இப்போது பட்டியோட கீழ் பக்கத்தில் வந்து நமக்கு பிசுறு தெரியாது, ஆனால் மேலே வந்து தெரியும். இது ஒரு பட்டி ஜாயினிங் மெத்தடு தான். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு அமுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த தையல் மட்டும் போதுமானது. வேணுன்றவங்க மேலே இந்த இடத்துலையும் ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் போடுறேன், இந்த இடத்துல வைக்கிறேன்ல, இப்படியும் ஒரு தையல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி அந்த பீஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நான் 2யும் காட்டினா வீடியோ லென்த்தாக போகும்ல, அதான் அதை காட்டலை. ஓகேவா? இப்போ சேம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் மெத்தட் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அதே தான் இப்போ வந்து நம்ம பண்ணணும். 2 ராங் சைடும் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி பண்ண பார்த்தீங்களா, 2 ராங் சைடும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. சாரி 2 ரைட் சைடும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு 2 ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. எப்போவுமே அந்த பட்டி, அதாவது அந்த பஸ்ட்டு டாட்டை வந்து, அதாவது சென்டர் டாட்டை வந்து நம்ம கரெக்டாக இப்படி தான் பிடிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ சேம் நம்ம வந்து அந்த பிசுறு வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு தையல் போட்டுக்கலாம். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், ஸோ ரொம்பலாம் இருக்காது. ஓகேவா? இப்போ எக்ஸ்ட்ரா இருந்தெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து தேர்டு மெத்தடு. பாருங்கள், பிசுறு தெரியும், ஆனால் கீழே வந்து பட்டி வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ வாங்க 4வது மெத்தடு பார்க்கலாம். இப்போது 4th மெத்தட் எப்படின்னா, இதுலேயே நான் வந்து கலர் டிஃப்ரென்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து மேலேயும் கீழேயுமே பிசுறு வந்து தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 ராங் சைடு 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் பட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ஜாயின் பண்ணோம்ல, அதே தான். ஓகேவா? மேலே வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணமோ அதே பார்த்துக்கலாம். 2 ராங் சைடும் உள்ளே இருக்கணும், 2 ரைட் சைடும் வெளியில் இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு நான் சொல்கிறத விட வீடியோவில் நான் காட்டுற மாதிரியே வைங்க, அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். நான் எல்லாமே ராங் சைடு ரைட் சைடெலாம் கிளியராக ஃபேஸ் பண்ணி தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். மெயின் கிளாத்து ப்ளவுஸோட கிளாத்தும் 2 நல்ல பக்கமும் கரெக்டாக ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு அந்த சென்டர் டாட், அதாவது பஸ்ட்டு டாட்டை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஃபோல்டிங் போதும். ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறலாம். தெரியுதா? இப்போ வந்து ராங் சைடு 2ம் லைனிங்குள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம அமுக்கு தையல் கண்டிப்பாக போட்டுக்கணும். துணியில் எந்த சுருக்கமும் இல்லாமல் போட்டுக்கோங்க. இப்போது மெயினாக குட்டியாக ஃபோல்ட் பண்ணுங்கள். இப்படி உருட்டிக்கோங்க, நல்லா சின்னதாக உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இப்போ அந்த உருட்டினது வந்து நடுவில் இருக்கணும். பிசுறு வந்து உங்களுக்கு சைடில் தெரியும், இந்த தெரியுதா? இப்போ வந்து அந்த 1 இன்ச்சை மார்க் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த இதுக்கு வந்து மெயின் கிளாத்து பட்டியும் உள்ளே நம்ம வந்து வேறு கிளாத்தில் கட் பண்ணுற பட்டியும் சேம் ஒரே மெஷர்மெண்ட்டில் இருந்தால் தான் இதை நம்ம வந்து பண்ண முடியும் மெயினாக. ஓகேவா? இப்போ வந்து சைடாக அந்த 2 சைடில் கேப் கிடக்குல்ல, அதில் ஏதாவது ஒரு சைடில் நீங்கள் வந்து
மேலே வந்து நம்ம கப் பீஸை வந்து உருவுனிங்கன்னா இப்படி வந்துடும். இப்போது கீழேயும் பிசுறு இருக்காது, மேலேயும் பிசுறு இருக்காது, 2 சைடில் பிசுறு இருக்காது. இது மெயினாக நம்ம எந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுவோன்னா லைனிங் ப்ளவுஸ்க்கு இந்த மெத்தட் வந்து இந்த 4th மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் அயர்ன் பண்ணி முடிஞ்சால் அயர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக நகத்தை வச்சு நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த தையல் வந்து போட்டுக்கலாம். இன்னொரு தையல் அந்த கரெக்டாக பட்டி எந்த இடத்துல முடியுதோ அங்கே வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? இந்த மெத்தடில் கீழே வந்து 2 இடத்துலையுமே பிசுறு இருக்காது. இந்த 4 மெத்தடில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.